வெல்கம் மக்களே. இன்னைக்கு சி போட்காஸ்ட்டில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்ல போகிறேன். ஹச்சிமா என்னடா முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டு இருக்கும்போது அபசோனமாக தும்முறியேன்னு சொல்லி யோசிக்காதீங்க. நம்ம ஊரில் தாங்க தும்மல்றது அபசோனமாக இருக்குது. இதே கிமு 410 கிரீஸ் நாட்டில் இருக்க ஏதென்ஸ் மக்களுக்கு இது ஒரு தெய்வீக வாக்குன்னு சொன்னவங்களால் நம்ப முடியுமா? ஆமாங்க, இந்த ஏதென்ஸ் ஏதோ ஒரு நாட்டு மேலே படையெடுத்து போகிறாங்கன்னா அந்த படை வீரர்கள் யாராவது தும்மினாங்கன்னா அந்த போரில் அவங்க கண்டிப்பாக வெற்றி பெறுவாங்கன்றது அவங்களோட நம்பிக்கைங்க. இதே மாதிரி கிரேக்கத்துலேயும் ஒரு ஸ்டோரி இருக்குங்க. ஒடிசியஸ் அப்படின்ற ஸ்டோரியில் தன் கணவனுக்காக காத்திருந்த மனைவி தன் கணவர் திரும்ப வந்தாருன்னா அவனோட சேர்ந்து ஒருத்தவங்களை தாக்குறதா வேண்டிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த பையன் சத்தமா தும்முறான், சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா தும்மன்றது அவங்களுக்கு ஒரு தெய்வீக வாக்காதாங்க இருக்கு. சீனா, தென்கொரியா, ஜப்பான்லயும் யாராவது தும்முனாங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி யாரோ புரணி பேசுறாங்க அப்படின்றதுதான் அதோட அர்த்தமா. இன்னும் ஒருபடி மேல போய் இந்த தும்மல்ன்ற ஒரு விஷயம், ஒரு தடவை தும்முனா யாரோ புரணி பேசுறாங்கன்னு, 2 தடவை தும்முனா அவங்கள யாரோ நினைக்கிறாங்கன்னு, 3 தடவை தொடர்ச்சியா தும்முனா காதலிக்கிறாங்கன்றது அர்த்தமாங்க. நீங்க தும்மலை எந்த மாதிரி விஷயம்